Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 8. A solid sphere and a solid hemisphere have equal total surface area. Prove that the ratio of their volume is 3√3:4. நமக்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இதனோட ரேடியஸ் வந்து நான் R1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் R2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ TSA ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு TSA ஆஃப் ஹெமிஸ்பியர். நமக்கு TSA ஃபார்முலா தெரியுமா? இப்போ இதனோட ஃபார்முலா என்னது? 4πr². இங்கே நான் R1 யூஸ் பண்ணியிருக்கிறேன், R1² போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஹெமிஸ்பியருக்கு 3πr². அப்போ 3πr². நமக்கு காமனாக இருக்கிறத தூக்கிடலாம். இப்போ ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா பை காமனாக இருக்கு, தூக்கலாம். ஸோ பை கேன்சல். தென் 4 then 4r1² is equal to 3r2². நம்ம ரேடியஸ் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கமும் மூவ் பண்ணிக்கலாம். அப்போ r1² divided by r2² is equal to 3/4. எனக்கு ரேடியஸ் ஸ்கொயரோட வேல்யூஸ் தேவையில்ல, ரேடியஸோட ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபார் போத் சைட். அப்போ r1 divided by r2 is equal to square root of 3 divided by square root of 4. √3 நமக்கு பாசிபிலிட்டி கிடையாது, அப்போ √3 தான் வரும். தென் √4 அப்படிங்கிறப்ப 2. இப்போ r1 divided by r2 is equal to √3 divided by 2. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி r1 r2ஓட ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ r1 is to r2 is equal to √3 is to 2. நமக்கு ரேஷியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சா? இப்போ இதனோட வால்யூமோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். வால்யூம் அப்படிங்கிறப்ப நமக்கு சேம் செட்டப் தான். ரேடியஸ் வந்து எக்ஸாக்டா √3 இல்லை 2 கிடையாது. ஸோ r1 is equal to √3x and r2 is equal to 2x. இப்போ இதனோட வால்யூம்கான ரேஷியோ நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸ்பியரோட வால்யூம் என்னது? 4/3πr³. தென் ஹெமிஸ்பியரோட வால்யூம் 2/3πr³. இப்போ அதனோட ரேடியஸ் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? 4/3πr, நமக்கு r1ன்னு வச்சிருக்கோம். அப்போ r1³ டிவைடட் பை 2/3π, தென் இதனோட வேல்யூ r2, அப்போ r2³. நமக்கு காமன் டைம் பை கேன்சல், தென் 1/3 அப்படிங்கிறப்ப இதுவும் கேன்சலா. தென் 4 அண்ட் 2, இங்கே 2 வருமா? ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ 2r1³ divided by just r2³. 2 times of r1³. r1ஓட வேல்யூ √3x. அப்போ √3x, then √3x and √3x whole divided by r2³. நமக்கு 2x. இப்போ 2x, 2x, then 2x. x எல்லாமே கேன்சல் ஆயிரும். தென் ஒரு 2வும் இங்கே கேன்சல் ஆகுமா? நமக்கு √3 into √3 just 3. அப்போ 3√3 divided by 2 times 2
4. இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் divided by volume of hemisphere is equal to √3/4. நமக்கு ஜஸ்டிஃபை ஆயிடுச்சா? 3√3 is to 4. இதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. தேங்க் யூ.